ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே இப்போ போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் 1963ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கற்பகம் அப்படிங்கிற திரைப்படம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி, காதல் மன்னன் ஜெமினி கணேசன், SV ரங்காராவ், ஷீலா தேவி, நடிகவேல் MR ராதா, KR விஜயா, R முத்துராமன், பேபி ஷகிலா, VK ராமசாமி, V நாகையா, கரிக்கோல் ராஜு, SV சஹஸ்ரநாமம் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர். ஒரு படத்தை வைத்துக்கொண்டு பல படங்களை உருவாக்கிவிட முடியுமா? இந்த படத்தை பகுதி பகுதியாக எடுத்துக்கொண்டு அதை ஒவ்வொரு படமாக என பல படங்களை உருவாக்கிவிட முடியும். உருவாக்கியும் இருக்காங்க. முதல் மனைவி இறந்தும் கூட அந்த மனைவியின் நினைப்பிலேயே வாழ்கிற கணவன், இரண்டாவது மனைவியாக வந்தவள் மீள முடியாத கணவனை பொறுத்து கொண்டு காலம் வரும் என்று வாழ்கிறாள். பல கிராமங்களுக்கே பணக்காரராக இருப்பவர் பண்பை மட்டுமே நேசித்து மரியாதை செலுத்துகிறார். மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே அப்படி ஒரு பாச பிணைப்பு. இன்னொருவர் குழந்தையை தன் குழந்தை போல் வளர்க்கிற அருமையான தம்பதி. பண திமிரிலும் உடல் திமிரிலும் கெட்டவனின் கையில சிக்கிக்கொண்டு அவர்கள் வீட்டு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு சுற்றிவிட்ட பம்பரம் போல ஆடுகிற இளைஞன், விவசாயத்தை நேசிக்கிற இளைஞன், உழைப்பவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிற நாயகன், உறவுகளை விட்டு கொடுக்காமல் சகலத்தையும் சமாளிக்கிற ஹீரோ என்று கற்பகம் படத்தை வைத்துக்கொண்டு 100 படங்களை எடுத்துலாம் அப்படின்னு சொன்னால் அதை மறுக்கவே முடியாது. இந்த கற்பகம் திரைப்படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரர் நல்லசிவம், அவரின் மகள் கற்பகம், மகன் ராஜாங்கம். பணம் இருந்தாலும் பண்பையும் அன்பையும் கிராமத்தையும் நிலத்தையும் முக்கியமாக மனிதர்களையும் நேசிப்பவர் நல்லசிவம். அவர் மகள் அமுதாவும் அப்படித்தான். ஆனால் ராஜாங்கம் பட்டணத்தில் படிக்க போகிறேன் என ஊதாரித்தனத்தில் ஈடுபடுறான். தாண்டவத்தின் தொடர்பு அவன் குணத்தையே மாத்துது. தாண்டவம் தன் மகள் பங்கஜத்தை ராஜாங்கம் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு தெரிந்தும் பழக அனுமதிக்கிறான். இருவரும் காதலிக்கிறாங்க. இப்படிதான் கதை நகர்ந்துட்டு இருக்கு. அந்த கிராமத்துல விவசாயத்தை தெய்வமாக நினைத்து பூமியை செழிக்க செய்யும் இளைஞன் சுந்தரம் அவனுடைய பண்பை பார்த்துவிட்டு தன் மகள் கற்பகத்தை திருமணம் செய்து வைக்கிறார். அதே நாள்ல ராஜாங்கத்துக்கும் பங்கஜத்துக்கும் திருமணம் நடக்குது. மகனின் திருமணத்திலும் அவனுடைய நடத்தையிலும் திருப்தி இல்லாத நல்லசிவம் பண்ணை பொறுப்புகளை மருமகனிடம் ஒப்படைக்கிறாரு. இந்த நிலையில பங்கஜத்துக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை தங்கள் குழந்தை போல பாசமும் நேசமும் ஊட்டி வளர்க்குறாங்க சுந்தரமும் கற்பகமும். அந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர் சுப்பிரமணியன். அவரின் மகள் அமுதா சுப்பிரமணியனும் நல்லசிவமும் பாலிய நண்பர்கள். நல்லசிவம் வீட்டு கணக்கு பிள்ளையும் நேர்மையானவர் தான். வீட்டில் அடங்காத முரட்டுத்தனம் பண்ணி கொண்டிருந்த எவருக்குமே கட்டுப்படாத காளையை முன்னொரு முறை நல்லசிவம் வித்திருப்பாரு. அந்த காளையை மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வர முதலாளி நீயா நானா என்னும் போட்டியில மாமனாரின் சொல்லை கேட்டு ராஜாங்கம் வீம்புக்கு வாங்கி வைக்கிறான். ஒரு கட்டத்துல மகன் மருமகள் சம்பந்தியை வீட்டை விட்டு அனுப்புகிறார் நல்லசிவம். அதனால் குழந்தை தான் ரொம்பவே வாடி போயிருக்கு. அத்தை கற்பகத்தையும் மாமா சுந்தரத்தையும் தேடி குழந்தை ஓடி வருகிறாள். அந்த தருணத்தில் ஏற்படுகிற சிக்கல், சண்டை. அப்போது திமிரி கொண்டிருக்கிற முரட்டு காலை கட்டினை அறுத்து கொண்டு ஓடி வந்து கற்பகத்தை குத்தி சாய்க்கிறது. இதுல கற்பகம் இறந்தும் போயிடுறாங்க. தன் மருமகன் ஒண்டிக்கட்டையாக இருப்பதை சகிக்க முடியாத நல்லசிவம் அவருக்கு மீண்டும் திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறாரு. ஆனா அவரோ மறுக்கிறாரு. இறுதியான போட்டியில மாமனார் வெல்கிறார். தன் நண்பரின் மகளான அமுதாவிடம் சம்மதம் கேட்டு தன் மருமகனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. இந்த கற்பகம் திரைப்படத்துல பல பாடல்கள் வெற்றி பாடலாகவே அமைஞ்சது. அந்த வகையில அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடுமா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடமா என்ற பாடல்ல 3ஆம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு தேன்குயில் கூட்டம் பாடும் இந்த மான்குட்டி கேட்டு கண் மூடும் என்று எழுதும் அத்தை மடி மெத்தையடி என்று சுசிலா தன் குரலால தாளாட்டியிருப்பாங்க. வேறொரு தெய்வத்தை போற்றவில்லை, வேறொரு தீபத்தை ஏற்றவில்லை, அன்றோர் கோயிலை ஆக்கி வைத்தேன், அம்பிகை உன்னை தூக்கி வைத்தேன் என்று சொல்லி பாடும்போது குழந்தை ஷகிலாவின் அப்பா முத்துராமனும் அவர் மனைவி ஷீலாவும் வந்துடுவாங்க. KR விஜயா பாடலை நிறுத்தியிருப்பாங்க. அத்தை யாருன்னு சொல்லு என்று குழந்தையிடம் கேட்க அந்த குழந்தை அம்மாவை அத்தை என்று கை காட்டும். அத்தை KR விஜயாவை அம்மா என்று கை காட்டும்.
உடனே அன்னை மடி மெத்தையடி என்று அத்தையை அம்மாவாக மாற்றி பாடுவாங்க KR விஜயா. பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் நெகிழ்ந்து கரைந்து போனாங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.